வணக்கம் மக்களே. செங்கோட்டையன் ஒரு செல்லா காசு, கலாய்த்த செல்லூர் ராஜு என்ற இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியில், தூத்துக்குடியில் நடந்த ஒரு துப்பாக்கி சூட்டில் செங்கோட்டை எங்களுடன் தான் இருந்தார். தூத்துக்குடி சம்பவத்தப்ப செங்கோட்டையன் அவர்கள் மாங்காய் பறிக்க சென்றாரா, இல்லை செங்கோட்டையன் ஒரு செல்லா காசா, வேறு யாருமே ஏற்றுக்கொள்ளாத தாவேக்காவில் போய் சேர்ந்துருக்காங்க, அவரோட பேச்சை நீங்கள் தான் பெருசாக எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி, இன்னும் ஒரு சில மாதங்களில் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கப்புறமா முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தில் ரொம்பவே முழுமையாக மக்கள் வந்து சேருவாங்க. முதல்வர் திறந்து வச்சதுக்கப்புறம் இந்த திட்டம் பயனில்லாமல் இருக்குது. முதல்வருக்கு பயம் வந்துருச்சு. பாஜக அதிமுக ஆதரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவரால் சகிக்க முடியலன்னே சொல்லலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது. திமுக அரசை விட பன்மடங்கு சிறந்த நிர்வாகி எடப்பாடி பழனிசாமிங்கிற கருத்து கணிப்பை பார்க்குறப்ப முதல்வருக்கு பயம் வந்துடுச்சு. முதல்வர் திமுக தோழமை கட்சிகளை அடிமையாக வச்சுருக்காங்க. திமுக கூட்டணி வைத்தால் நட்பு ரீதியில் நாங்கள் கூட்டணி வைத்தால் அடிமை ரீதியாகவா, அவர்கள் கூட்டணிக்குள்ள கொள்கை முரண்பாடு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது முதல்வருக்கு பதட்டம் வந்துருச்சு. பட்ஜெட் சிலருக்கு கசக்கும், சிலருக்கு புளிக்கும், சிலருக்கு இனிக்கும். 9வது முறையாக பெண் பட்ஜெட்டை சமர்ப்பிப்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமைன்னே சொல்லலாம். கைத்தறி ஆடையை உடுத்திக்கிட்டு பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. எங்களோட ஆட்சி காலத்தில் 17 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கோம். எய்ம்ஸ் முதல் கட்டடம் திறக்கப்பட்டிருக்கு. மெட்ரோ ரயிலை பற்றி மக்கள் மத்தியில் ஒரு புரிதலே இல்லை. மத்திய அரசு கொடுக்கறதுக்காக மறுக்கலை, ஆனால் தமிழக அரசு முறையான ஒரு வழிகாட்டு முறையை பின்பற்றலன்னு தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் விஜய் செய்தியாளர்களை சந்தித்தால் அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். செங்கோட்டையன் ஒரு செல்லா காசு, இந்த மாதிரி கலாய்ச்ச செல்லூர் ராஜு அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்கா, இன்னொரு பக்கம் முதல்வர் ஸ்டாலினோட தொகுதியான கொளத்தூரில் திமுக 32 வாக்குகளை வாங்கி வெல்லும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தாவேகா மற்றும் அதிமுக முறையே 29% மற்றும் 27% வாக்குகளை மட்டுமே பெறும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்குமே ராயபுரம் தொகுதியில் 34% வாக்குகளை வாங்கி வெல்வாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அங்கே அதிமுக தாவேகா இடையில ரொம்ப கடுமையான ஒரு போட்டி நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அம்பத்தூர் தொகுதியிலையும் பெரம்பலூர் தொகுதியிலும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தாவேகா வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னே சொல்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக வடக்கு சென்னையில் எந்த ஒரு தொகுதியுமே வெல்லாதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க என்பது தான் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சர்வேயில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது. மற்ற தொகுதிகளில் 3வது இடத்தையே பிடிக்குதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை நம்ம போகிற இந்த மாதிரியான அரசியல் தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.